நமக்கு காஃபின்னு சொன்னாலே ஞாபகம் வருது ஸ்டார்பக்ஸ் தான். ஆனா அந்த ஸ்டார்பக்ஸ் கம்பெனியோட ஓனர் அவரோட டீனேஜ்ல கையில சாப்பாடு கூட காசு இல்லாம அவரோட பிளட்டை டொனேட் பண்ணி அதுல வர காசை வச்சுதான் சாப்பிடுவாராம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1953 நியூயார்க்ல புரூக்லைன் சொல்ற ஒரு இடத்துல ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துலதான் ஹோவார்ட் ஸ்கல்ஸ் பிறகுறாரு. இவரோட அப்பா ட்ரக் டிரைவராகவும் வேலை செஞ்சு அவருக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் செய்யறாரு அவரோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக. இவர் சின்ன வயசுல இருந்து ஏழ்மையை பார்த்து வளர்றாரு. இவரோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட காசு இல்லையா. சோ இந்த இன்சிடென்ட்ல இருந்து ரொம்ப டீப்பா யோசிக்க ஸ்டார்ட் பண்றாரு. இதுல இருந்து எப்படியாச்சும் நம்ம வெளியே வந்தே ஆகணும்னு சொல்லி. சோ இவருக்கு ஃபுட்பால் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபுட்பால் மேல நல்லா விளையாடி அதுல வர ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கிற ஸ்காலர்ஷிப்பை வச்சு காலேஜ்ல சேர்றாரு. அங்கிருந்து ஸ்போர்ட்ஸை மறந்து பிசினஸ்ல இறங்கணும்னு சொல்லி யோசிக்கிறாரு. பார்ட் டைமா காஃபி கடையிலும் வேலை செய்யறாரு. அண்ட் ஒரு சமயத்துல சாப்பாடு கூட கையில காசு இருக்காது. சோ அவரோட பிளட்டை டொனேட் பண்ணி அதுல வர காசை வச்சுதான் சாப்பிடுவாராம். இன்னொரு சைட் ஸ்டார்பக்ஸ் கம்பெனி வெறும் காஃபி தூள் விற்கிற கம்பெனியா மட்டும்தான் இருந்தது. அங்க இவருக்கு வேலை கிடைக்குது. சோ இந்த கம்பெனி விஷயமா இட்டாலி போறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. இட்டாலியில இருக்கிற காஃபி ஷாப்ஸ்ல கஸ்டமர்ஸ பேர் சொல்லி கூப்பிடுறதுனால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்களா அந்த காஃபி ஷாப்ல. இந்த ஐடியாவை அப்போ இருந்த ஸ்டார்பக்ஸ் கம்பெனியோட ஓனர்ஸ் கிட்ட இவரு சொல்றாரு. கேட்ட உடனே இந்த ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால அங்கிருந்து வேலையை விட்டு நின்று நம்ம ஒரு ஓன் கம்பெனி கஃபேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போறாரு. கிட்டத்தட்ட 242 பேர் கிட்ட போறாரு. 217 பேர் இதை ரிஜெக்ட் மட்டும் தான் பண்றாங்க. இப்போ மற்ற இன்வெஸ்டர்ஸ் இவர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இவர் சொன்ன ஐடியாலாம் அந்த கஃபேல கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாரு. அப்போதான் இன்னொரு சைட் ஸ்டார்பக்ஸ் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி ஏலம்க்கு வருது. அந்த கம்பெனியை இவர் வாங்குறாரு. வாங்கி ஸ்டார்பக்ஸ்க்கு ஒரு லோகோவை கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு போறாரு. அங்க இருந்து கட் பண்ணா இன்னைக்கு உலகம் முழுவதும் 30,000 கடைகளுக்கு மேல இருக்கு. இவர் ஸ்டார்ட் பண்ணப்போ ஸ்கிராச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு $100 பில்லியன் வச்ச ஒரு காஃபி ஷாப்னா அது ஸ்டார்பக்ஸ் மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்ல இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல.